அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதோ ஒரு பொரியல், ஏதோ உறவியல். எபிசோட் 25ல நாம இன்னைக்கு பார்க்க போறது, எல்லோருடைய ஃபேவரைட்டான உருளைக்கிழங்கு கிரிஸ்பி ஃப்ரை தான் பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு, இதே மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி 2 தண்ணி கழுவிட்டு, தண்ணி வடிய விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்க மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வேணாண்டா, கருவேப்பிலை கூட பொடிசா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டு இத நல்லா பெசறி விட்டுட்டு 1/4 மணி நேரம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா ஊறி தண்ணி விடணும். அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு, ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படும். கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு, ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க அதில் கொட்டி நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதன் பிறகு சிம்மில் வச்சு தான் இதை ரெடி பண்ணணும். அப்பப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை வறுத்து விட்டுட்டே இருங்க. மூடி போடாதீங்க. மூடி போட்டால் கிழங்கு சாஃப்ட் ஆகிடும். ஸோ ஓப்பன்லேயே வச்சு வறுத்து விட்டுட்டே இருந்தால் சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடும். இது என் சிஸ்டரோட சிக்னேச்சர் ரெசிபி. அவங்க தான் செஞ்சு காட்டுறாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து செரிமான சக்தியை அதிகப்படுத்துது. இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சுருக்கு. நம்ம எலும்புக்கு, ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சு கொடுக்கும்போது பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.